ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 18th ஆகஸ்ட். நம்ம மார்க் பண்ண லெவலில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம கம்பைன்டு ஹெட்ஜாக கொடுத்துருந்த லெவல் கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஐயும் பிரேக் பண்ணி 25,000 அப்படின்ற ஒரு ரவுண்ட் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கம்பைன்டு ஹெட்ஜ். ஓகே, இந்த மார்க்கெட் நம்ம IV2 லெவலில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஒரு ஸ்லோ மொமெண்டமாக கம்பைன்ட் ஹெட்ஜும் பிரேக் பண்ணி IVTயும் பிரேக் பண்ணி ஓகே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹையும் பிரேக் பண்ணி 25,000 அரௌண்ட். ஓகேவா, 25,022 போயிருக்கு இன்னைக்கு ஹை. ஓகேவா, அங்கே போய் ரெசிஸ்ட் பண்ணி இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு ஸ்லோ மொமெண்ட்டாக ஒரு ஃபால் வந்தது. ஓகே, அகைன் நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே ஃபால் ஆனவங்க அகைன் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். எது வரைக்கும்னா நம்ம சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, கால் சைடுக்கு சிங்கிள் ஹெட்ஜ் மார்க் பண்ணியிருக்குல்ல, பர்ஃபெக்டாக அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரேட். ஓகேவா, நான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஓகே இன்னைக்கு மார்க்கெட் என்னால் மார்னிங் ஃபஸ்ட் செஷனில் இருக்க முடியல. செகண்ட் செஷனில் எனக்கு ட்ரேட் இருந்தது. என்னோட ட்ரேட் இதில் தான் இருந்தது. ஓகேவா, இந்த ஃபுல் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணலான்னு என்னோட கேபிட்டலுக்கு நான் எதிர்பார்க்க டார்கெட் வந்தவொடனே என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க இங்கேருந்து ஸ்லோ ஸ்டடியாக திரும்ப கிராஸ் ஓவர் எடுத்து மார்க்கெட் மேலே போனாங்க. ஓகே, அகெயின் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஹை ரேஞ்ச் ஓகே அதுக்கிட்ட போய்ட்டு ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மூவ்ல ஸ்மால் ஃபால். ஓகேவா, திரும்ப அங்கேருந்து நம்மளோட கம்பைன்டேஷன்லேயே ஒரு சைட் வேஸ் மவுண்டம் தான். ஓகே, மார்க்கெட் அகைன் வந்து இன்னைக்கு ஓப்பனிங் ரீஜன்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நம்ம ஏடிஎம் எடுத்து வந்து 64,650 இன்னைக்கு ஒரு ஹியூஜ். ஓகேவா, இன்னைக்கு ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் தான். வாங்க நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் ட்ரேடாக இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட். ஓகே, இங்கே ஸ்பாட்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் சாரி விவேப்பர், இங்கே வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான விவேப்பர், இந்த ஆரஞ்சு லைன் வந்து மந்த்லிக்கான விவேப். ஓகேவா, இங்கே ஓப்பன் வச்சவங்க ஒரு ஒரு 20 மினிட்ஸுக்கு இங்கேயே ஒரு சைட் வேஸ் மட்டும் தான் நமக்கு விவேப் மேலே தான் இருந்தாங்க. விவேப் பிரேக் பண்ணிட்டு இங்கே விவேப்பில் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே தான் போகிறாங்க. ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க பியூட்டிஃபுல்லாக நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா, கம்பைன்ட் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி கம்பைன்ட் ஹெட்ஜ் இருக்குங்க அதையும் பிரேக் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ஹையையும் இங்கே டாட் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஹை பிரேக் பண்ணி திரும்ப இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் 25,000. ஓகேவா, 25,2 வருங்க. ஒரு 25,000 நமக்கு ஒரு ரவுண்டு நம்பராக வச்சு அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகுது. ஓகேவா, அங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க நமக்கு இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கும். ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் பாருங்க, இந்த க்ரீன். ஓகேவா, இங்கே டபுள் லைன் இருக்குல்ல, அது நமக்கு இங்கே பிங்காக மாறுது. ப்ளஸ் இது கிராஸ் ஓவர் நடக்கணும். இந்த லைன் கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட வியூ ஓகே பி சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது சேம் டைம் நமக்கு வீக்லிலையும் கிராஸ் ஆகணும். மந்த்லியில் ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இருந்தாலும் நமக்கு வீக்லியில் கிராஸ் ஆனாலே நம்ம ஒரு மினிமம் ட்ரேடுக்கு எடுக்கலாம். ஓகேவா, மினிமம் டார்கெட்டுக்கு ட்ரேட் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேவா, இதில் எடுத்தவங்க இங்கேருந்து ஒரு ஸ்லோ மோட்டம் தான். ஓகே, திரும்ப இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி நமக்கு இங்கே கேண்டில் வச்சாலும் இந்த லைன் ஓகேவா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இதை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா, க்ளோஸ் வச்சா தான் நம்ம சிஇ ஃபோக்கஸ் பண்ணணும். அன்டில் நமக்கு இங்கே ஒரு பிக் கேண்டில் வந்தாலும் மார்க்கெட் திரும்ப கீழே வரதுக்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணணும். ஓகேவா, இது ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சு செகண்ட் கேண்டில் பார்க்கணும். அதுவும் இதுக்கு ஹையராக க்ளோஸ் வைக்குதுன்னா மட்டும் தான் நம்ம இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா, அன்டில் வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துருச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்லோ ஸ்டடி ஃபால். ஓகே, எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா நம்ம கம்பைன்டு ஹெட்ஜ் ப்ளஸ் கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, அதுக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து நமக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்குது, ப்ளஸ் விவேப் இருக்குது. ஓகேவா, 3 இடத்துல ரெசிஸ்ட் ஆகி திரும்ப ஒரு ஃபால் தான். திரும்ப மேலே போகிறாங்க, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால் தான். ஓகே, இங்கேயே நமக்கு இந்த லைன் வந்து ரெசிஸ்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, கிராஸ் ஓவர் ஆகாமல் ரெசிஸ்ட் ஆகுது. ஓகே,
அதனால நம்மளோட ஆவரேஜ் ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்தால் பெட்டர் டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக. ஓகேவா? இங்கேருந்து ஒரு ஃபால் அகைன் ஒரு சூப்பர் அந்த சின்ன சப்போர்ட் எடுத்து திரும்பவும் நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? அந்த லெவலுக்கு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். இன்றைக்கி கரண்ட் டே ஓப்பனிங்கில் வச்ச லோவை ஓகே இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 12:15 தான் பிரேக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? பிரேக் பண்ணவங்க ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லோ கிரியேட் பண்ணவங்க இங்கேருந்து அகெயின் ஒரு ரிவர்சல் நடக்குது. ஓகேவா? ரிவர்சல் ஆனவங்க நம்மளோட ட்ரெயின் யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைனில் கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகேவா? இந்த கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி பண்ணேன். ஓகே, என்னோட என்ட்ரி நான் யூஸ் பண்ணுற டார்கெட்டுக்கு ஓகே டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் டே ஓப்பன் கிட்ட போயிட்டு என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் நான் அந்த மொமெண்டம்லாம் கேட்ச் பண்ணல. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டலுக்கு நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்தாலே க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். அதை மாரி ஹோல்ட் பண்ணுறவங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சடன் ரிவர்சல் ஆச்சுன்னா எஸ்எல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? அதனால் நம்ம ஒரு இடத்துல இங்கே ஏறிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் ஏறிட்டோம். ஓகே, நம்ம ஸ்டாப் எதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி இறங்கிடணும். ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கலாம் அப்படின்னு ஐயோ போன ஸ்டாப்பில் இறங்கிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னா கிளியர் அண்ட் கட்டாக நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே இறங்கிறது பெட்டர். ஓகேவா? தென் விவேபக் வரைக்கும் போனவங்க இங்கே பாருங்க, வீக்லி ரிஜெக்ஷன், இங்கே மந்த்லி ரிஜெக்ஷன். ஓகேவா? விவேப் கிட்ட போயிட்டு அது வரைக்கும் போயிருக்கு இந்த மொமெண்டம். திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் திரும்ப நம்ம மார்க்கெட்டில் இல்லை. ஓகேவா? நம்ம மார்க்கெட்லேருந்து இந்த கொஞ்ச நேரம் தான், இந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்து ஓகே, திரும்ப அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து திரும்ப சூப்பர் டெண்ட் வரைக்கும் ஒரு ஃபால், திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் போகிறாங்க. திரும்ப கரண்ட் டே ஓப்பன்லேருந்து சூப்பர் டெண்ட் வரைக்கும் ஃபால். அந்த சூப்பர் டெண்டையும் பிரேக் பண்ணி நம்ம இங்கே இந்த லைன் கிராஸ் ஓவரை பார்த்தீங்கன்னாலே போதும். ஓகேவா? இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிற இடத்துல என்ட்ரி எடுத்தால் ஓகே நமக்கு நல்ல மொமெண்டம் இருக்கும் எப்போவுமே. ஓகேவா? இதுதான் இன்றைக்கான ட்ரேட் செட்டோட நமக்கு இதில் கிடச்சிது. வாங்க நம்ம ஐவி எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் க்ளோசிங் எப்போ ஐவி வந்து போத் சைட் 10+ கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே பாருங்கள், ஹியூஜ் கேப் அப் பண்ணுறதால நமக்கு அரௌண்ட் 14. ஓகேவா? ரெண்டுமே இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ½ hour ஓகே, ஒரு 45 minutes நல்ல புல்லிஷ் மொமெண்டம். திரும்ப அங்கேருந்து நமக்கு ஐவி சப்போர்ட் எதுவுமே இல்லை. மார்க்கெட் கம்ப்ளீட்டாக 11:30 வரைக்கும் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஃபால். ஓகேவா? நமக்கு புட் ஆப்ஷனோட ஐவி சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா? அகைன் 11:30 to 12:30 நல்ல ஷார்ப் ஃபாலு. புட் ஆப்ஷன் நமக்கு இந்த 12:30 to இந்த 1 o'clock மட்டும்தான் நமக்கு புட் ஆப்ஷனில் கொஞ்சம் ஐவி ரொம்ப மைல்டாக தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஓப்பனுக்கு மேலே மேபி இது வச்சுருந்ததுன்னா நமக்கு ப்ரீமியம் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கும். ஓகேவா? அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கல. ஓகே, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஃபால் தான் இருந்தது. 12:30க்கு அப்போ நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேவா? ரிவர்ஸ் ஆனவங்க விவேப்புக்கு மேலே கிராஸ் ஓவர் எதுவும் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மொமெண்டம், எண்ட் ஆஃப் த டேல ஒரு சின்ன ஃபால். ஓகேவா? இதான் நீங்கள் நடந்தது. நம்ம ஓஏயும் பார்த்துடலாம். ஓஏ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹியூஜ் கேப் ஓகே கிடச்சிது. கால் வந்து ஓகே நம்ம பொசிஷனல் டேட்டா பார்த்தா தெரியும் காலில் எவ்வளோ வித்ரா இருக்குன்ட்டு. இன்ட்ராடேயில் பார்க்குறோம். நம்ம இன்ட்ராடேயில் நமக்கு கால் சைடில் பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை வித்ரா பண்ணியிருந்தால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 9:30 லோ தான் இருந்திருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு 45 minutesல ஃபுட் சைடில் நமக்கு ஓகே கிட்டத்தட்ட டபுள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் நமக்கு இதில் ரெடியூஸ் ஆயிருந்தால் தான் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கும். ஓகேவா? இங்கே டபுள் ஆனாலும் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒய் நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போது மார்க்கெட் அந்த 25,000 ஓகே 25,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அகைன் நெக்ஸ்ட் 1 hourல கால் சைடில் ஒய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. புட் சைடில் ஒய் ஓகே ஜஸ்ட் ஒரு லெவலில் மட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அகைன் 11:30 to 12 நமக்கு கால் சைடில் ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. புட் சைடில் ஒரு 1 crore ஓகே ரெடியூஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த இன்ட்ராடேல மட்டும்தான் நமக்கு கால் சைடில் ஓய் ஜாஸ்தியாகவும் புட் சைடில் கம்மியாக இருந்து டே லோவை பிரேக் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல, ஒரு 12:15 கிட்ட டே லோ பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே,
பிரேக் பண்ணவங்க திரும்ப அதுக்கு கீழே கன்சிஸ்டன்ட் ட்ரேட் பண்ண முடியல. ஓகேவா? இந்த லோ பிரேக் பண்ண உடனே கால் பொசிஷன் வந்து அங்கே ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? புட்டு இப்போ திரும்ப அகைன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோக்கு மேலே திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கிராஜுவலாக மேலே வந்துட்டு ஒரு சைட் வேஸ் மொமெண்டம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓஎல் நமக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஓகே மோர் ஆர்லெஸ் ஈவனாக தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, எந்த சைடும் நமக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி காட்டல. ஓகேவா? தென் ஐவி போத் சைடு சேமாக தான் இருக்குது. நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினில் நம்ம 24,650 ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் இது. நம்ம கம்பைன்டு ப்ரைஸாக 140 கொடுக்கணும் பிஇபி. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே நமக்கு 275. ஓகேவா? அப்போது இந்த கால் பொசிஷனை விற்றா உங்களோட நிலைமை நினச்சி பாருங்க. ஓகேவா? கம்பைண்டாக விற்றுருந்தாங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 200 இருந்திருப்பாங்க. ஓகேவா? மார்னிங் ஓகே, அவங்களோட லாஸ் வந்து 60 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? கம்பைண்டாக ஓகே 2 ஸ்ட்ரைக். ஓகே, ஆனால் இதே சிங்கிளாக விற்றுருந்தாங்கன்னா ஓகே ஒரு இவங்க க்ளோசிங் வந்து 146 இருந்து 140 எடுத்துங்க. 140லேருந்து ஓப்பனிங் 275. ஓகேவா? அரௌண்ட் வந்து ஒரு 130 ரூபா மார்னிங் செல்லர்ஸ் லாஸ்ல இருந்திருப்பாங்க. ஓகே, அந்த பேனிக் தான் நமக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? வந்தவுடனே இவங்க சடனாக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? செல்லர்ஸ் வந்து சடனாக பை பண்ண ஆரம்பிச்சு மார்க்கெட் இந்த பீக்கு போச்சு. ஓகேவா? போனவங்க நம்ம அங்கே ஸ்பாட்டில் என்ன பார்த்தோம், 25,000 ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நமக்கு இங்கே பியூட்டிஃபுல்லாக சிக்னல் கிடச்சிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் கேண்டிலே பை, இந்த பை ஹோல்ட் பண்ணியிருந்தா நமக்கு இங்கே ப்ராஃபிட். அகைன் இங்கே செல் கிடைக்குது. செல்லர்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் வந்திருக்காங்க. திரும்ப அகைன் நமக்கு ஓப்பனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் தான் நமக்கு பை எமர்ஜ் ஆயிருக்கு. இங்கே பை எடுத்திருந்தாலும் நம்ம விவேப் வரைக்கும் நம்மளோட டார்கெட் வச்சுருந்துருக்கலாம். ஓகேவா? திரும்ப விவேப்பில் ரெசிஸ்ட் ஆகி அகைன் ஒரு ஃபால். ஓகே, ஆனால் பெரிய ஃபால் இல்லாமல் மார்க்கெட் அங்கே நமக்கு அங்கே ஓகே விவேப் ரீஜன்லேயே நமக்கு சைட் வேஸில் போய் முடிச்சாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் மட்டும்தான் நமக்கு ஒரு ஷார்ப் ஃபால் கிடச்சிது. ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தான் வாங்குறோம். புட் ஆப்ஷனை பார்க்கல. ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனிங்லேயே ரொம்ப லோவில் இருந்ததால நமக்கு டைம் ரொம்ப லேட் ஆச்சு. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது அரௌண்ட் 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதால நான் புட் ஆப்ஷன் சார்ட் எடுக்கல. அது ஓப்பனிங்கில் நமக்கு அந்த ஏடிஎம் எடுத்தது பெரிய டிகேல தான் இருந்தது. அதனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. ஓகே, இது நம்ம மெயின்டைன் பண்ணுற எக்ஸல் ஷீட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள். ஓகே, அரௌண்ட் வந்து 306 or 7 பாயிண்ட்ஸ். ஓகேவா? நமக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? தென் இந்த ஹையை வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கான ஹை, இன்றைக்கான லோ, இன்றைக்கி க்ளோஸ். ஓகேவா? இன்றைக்கி லோக்கு நியரஸ்ட்டாக தான் இந்த க்ளோஸ் இருக்குது. ஜஸ்ட் ஓகே ஒரு 23 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி லோக்கு க்ளோஸுக்கும். தென் ப்ரீவியஸ் வீக் ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தென் லோக்கு நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் இன்றைக்கான டே ரேஞ்ச் வந்து 169 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம எப்போவுமே வீக்லி ரேஞ்ச் எதிர்பார்க்குறது 350. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே 170 வந்திருக்கு. ஓகேவா? ஃபார் டேஸில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத பற்றி பார்ப்போம். ஓகே, தென் இது ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி ஏடிஎம் எடுத்துருக்கிறது. நீங்கள் ஸ்பாட்டு க்ளோஸ் வச்சு பார்க்கக்கூடாது. ஸ்பாட்டு க்ளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடுக்கு ஒத்து வராது. ஓகேவா? நம்ம நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது சேம் ப்ரைஸாக இருக்கும் நியரஸ்ட். ஓகேவா? அதை தான் நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிட்டோம். இதுதான் வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? நம்ம நியரஸ்ட்டாக 24,950 102 சிஏலையும் புட் சைட்லையும் நமக்கு நியரஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி தென் ஐவி பார்த்துங்க. நமக்கு கால் சைடில் அதிகமாக இருக்குது. புட் சைடில் நமக்கு சேம் 10.19 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நாளைக்கு இந்த ஐவியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஏடிஎம்க்கு மேலேயே ஓகே ஓப்பனும் அதிகமாக ஓப்பனுக்கு மேலேயே இருக்கணும். ஓகே, எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலேயே இருக்கணும். இந்த ஏடிஎம்க்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஐவி சிஇ பையஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இதில் எஸ்டர்டே லோ கீழே ஏடிஎம்க்கு கீழே இருந்ததுன்னா இந்த ஐவி சமன் செய்கிறதுக்கு தான் நாளைக்கு ஓகே செல்லர்ஸ் முயற்சி பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகேவாங்க, இதை பேஸ் பண்ணி நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். 24,950 பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி இந்த லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்கோம். இது கால் ரேஞ்ச்
ஓகே, இது புட் ரேஞ்சு, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு. அகைன் புட் சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, எக்ஸ்ட்ரீம் ஹையும் அதே தான் இருக்குதுல. டவுன் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஓகே, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, இது லாஸ்ட் வீக் 50%. ஓகேவா, மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்குது. இது எஸ்டர்டே 50%. ஓகேவா, தென் மந்த்லி 50% வந்து ஓகே 25,160. சாரி, இது என்ன ஞாபகம் இருக்கு. மந்த்லி 50% வந்து நம்ம இருங்க எக்ஸலில் பார்த்துக்கலாம், எக்ஸலில் இருக்கான்ட்டு. ஓகே, சாரி, நான் இதில் மென்ஷன் பண்ணலை. நான் வேணா நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, மந்த்லி 50% இதுக்கு அபவ்ல தான் இருந்தது. ஓகே, இதிலே பார்த்துங்க நம்மளோட இண்டிகேட்டர்லேயே இதுதான் மந்த்லி. ஓகேவா, 25,215 தான் மந்த்லி மிட். ஓகேவா, மந்த்லி மிட் பார்த்துங்க. ஓகே, இதில் நமக்கு ஏன் நான் இது உங்களுக்கு காட்டல அப்படின்னா, ஆட்டோமேட் சார்ட்டில் இது நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நான் இன்னும் இதில் எந்த இன்புட்டுமே கொடுக்கல. ஓகேவா, மேனுவலில் வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் இன்புட் கொடுத்தாலுமே எனக்கு நாளைக்கு ட்ரேடிங் ஓப்பன் ஆகும்போது தான் எல்லாமே கரெக்ட் லெவல் சஜஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதில்ல. இதெல்லாம் மேனுவல் என்ட்ரின்றதால ஓகே இது மாறாது. ஓகேவா, மற்ற சில லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மாறுன்றதால என்ன இன்புட் கொடுத்தாலும் இப்போ சேஞ்ச் இருக்காது. ஓகேவா, அதனால தான் நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ். உங்களுக்கு நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நம்ம கொடுக்குற லெவல்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, தேங்க்யூ, பாய்.